நிறைய முறை அவனுடைய ஜீவன் கொல்லப்பட கொண்டு போயிருக்குது. உயிர், பிராணன் என்பது உயிர், உயிர் கொல்லப்பட போயிருக்குது. அப்படி போற நேரத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாத்திட்டார், அவன் பிராணனை காப்பாத்திட்டார். அதனால சொல்றாரு, பிராணனை காப்பாத்தின கர்த்தரை எந்த காரணத்தை கொண்டும் ஸ்தோத்தரிக்க மறந்துடக்கூடாது, அந்த பரிசுத்தரை ஒரு காலமும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. எந்த சூழ்நிலைக்கும் அவரை விட்டுறக்கூடாது. பல இக்கட்டுகள், பல நெருக்கங்கள், பல பிரச்சனைகள், பல பாடுகள், பல நன்மைகள், பல துன்பங்கள், பல இன்பங்கள்லாம் வரும். என்ன வந்தாலும் என் பிராணனை மீட்டிருக்கிறார், என் உயிரே மீட்டிருக்கிறாரு. அதனால அவரை கண்டிப்பா நம்ம ஸ்தோத்தரிக்கணும், அவரை துதிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன்னா மீட்டது பிராணனை, பொருளை எல்லாம் மீட்டது, என் உயிரே மீட்டிருக்கிறாரு. எத்தனையோ முறை மீட்டிருக்கிறாரு, பல நோய்களை மாற்றிக்கிற மீட்டிருக்கிறாரு, பல கஷ்டங்களை பல முறை நானே சாக போயிருக்கேன் அதனால மீட்டிருக்கிறாரு. இப்படி பல முறை நான் உயிர் பயத்துல இருக்கும்போது என்னை மீட்டிருக்கிறாரு. அப்ப அதை விடவும் பெரிய லாபகரமான காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லையே. என்னோட துக்கம் பெரிய லாபகரமான காரியம் இல்ல, பொருளாதாரங்கள் பெரிய லாபகரமான காரியங்கள் அல்ல. இப்படி இருக்கும்போது உயிரே மீட்ட தெய்வத்தை நீ மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்ட்டு அவரு தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுகிறார். முதல்ல மனுஷன் 4 பாதையில அவன் பிராணன் போகுது. 4 வழியில மனுஷனுடைய பிராணங்கள் எல்லாம் போகுது. அதுக்கு பைபிள்ல இருந்து முதல்ல 4 காரியத்தை சொல்றேன். 1, வாதை. வாதையினால மனுஷனுடைய பிராணன் போகுது. என்னங்க புஸ்தகம் 16வது அதிகாரம் 49வது வசனத்துல வாதையினால செத்தவர்கள் 14,700 அப்படின்றார். அந்த வாதை எப்படி இவங்க செத்தாங்கன்னு, வாதைக்கு பேர் பிசாசு இல்ல, ஈவில் இல்ல, பிளேக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு கொடூரமான நோய், வந்த உடனே செத்துருவான், அப்படிப்பட்ட ஒரு நோய். 14,700 எப்படி செத்தானா, கோரேசுங்கிற கூட்டம் ஆவிக்குரிய மோசையையும் அவனுடைய அண்ணனாகிய ஆரோனையும் எதிர்த்த போது வாதை இவங்களுக்குள்ள செத்தாங்க. சில பேருடைய மரணம் எப்படி வரும்னு, ஆவிக்குரிய மனுஷனை போய் இவங்க வேணும்னுமே திட்டுறது. இது பிசாசு வேணும்னே கிளப்பி விடும். இவங்களுக்கு தெரியாது நம்ம ஏன் திட்டுறோம், காரணம் இல்லாம ஏன் திட்டுறோம் தெரியல. கோரேசுக்கு ஏன் மோசையுடைய குடும்பத்தை போய் திட்டுறோம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா பொறாம. அவன் சொல்றான், இஸ்ரவேலுடைய ஜனங்களுக்குள்ள உங்களையும் உங்களோட குடும்பத்தை தான் பெருமையா வச்சுட்டு இருக்கிறீங்க, எங்களை எல்லாம் நீங்க ஒண்ணும் பாக்குறது கிடையாது அப்படின்ட்டு. அப்ப மோசே சொல்றாரு, நீ பெரியவன் ஆகிறதா இருந்தா நீ ஆகிக்கலாமே, நான் வளர்றத பார்த்து நீ ஏன் பொறாமப்படுற, நீ வளரு, அதுக்கு வளர என்ன ஏன் பிடிச்சி விடுற அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீ எல்லாம் ஒண்ணும் வளரல, நீங்களாட்ட வளர்ந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். இதனால ஆவிக்குரிய மனுஷனை பேசினதுனால கொடூரமான நோயினால 14,700 பேர் செத்தான். 2வது வாதை 24,000 பேர் செத்திருக்கிறாங்க. என்ன புஸ்தகம் 25:9 மோவாப் தேசத்தினுடைய விக்கிரத்தையும் விக்கிரத்துக்கு படைக்கப்பட்ட சாப்பாட்டையும் சாப்பிட்டு மோவாபியர்களைப் போல பல திருமணங்களை கெட்டினதுனால இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, 24,000 பேர் செத்து போயிட்டாங்க. இப்படி ஒரு வாதம் வந்துச்சு. அப்போ முதல் பாயிண்ட், எப்படி மனுஷன் சாகுறான், பிராணன் எப்படி போகுது, வாதையினால போகுது. அதுக்கு மெயின் இம்பார்ட்டன்டான காரியம் விக்கிரம், ஆவிக்குரிய போதகர்களை பேசுவது, விக்கிரத்துக்கு முன்னாடி படைக்கப்பட்டதை சாப்பிடுவது, பின்பு உலக பிரகாரமாய் லாந்துவது. இதனால முதல் வாதை பிடிச்சு நிறைய பேர் இன்னைக்கு நோயோட கூட இருக்கிறான்னா இது முக்கியமான அம்சம். எப்ப பார்த்தாலும் ஆவிக்குரியவங்களை ஒரு பொருள் பேசுறாங்களே, இதனாலே ஒரு சில பேரை வாதம் பிடிச்சிருது. 2வது, வாதையினால் செத்தவன் வீட்டுல போய் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அதை சாப்பிடும்போது அந்த வாதை பிடிச்சிருது. அதனால கொடு நோயினால எவெல்லாம் சாப்பிட்றானோ அவன் வீட்டுல போய் நீங்க சாப்பிடும்போது அதே வாதை உங்களுக்கு பிடிச்சு விடுன்றாரு. சரியா? வாதை. 2வது பிராணன் எப்படின்னா பிசாசுனால மரணம் இல்லையா? கானானிய ஸ்திரியுடைய மகளை பிசாசு பிடிச்சிருந்தது. ஜெப ஆலய தலைவனுடைய மகளை பிசாசு பிடிச்சிருந்துச்சு. பிரதான ஆசாரிய மகனை பிசாசு பிடிச்சிருந்துச்சு. இப்படி பிசாசு நிறைய பேர் பிடிச்சி நல்ல வலிகளை கொடுத்து அவங்களுக்கு நோயை உண்டு பண்ணி வச்சுச்சு.
அதுல காரணத்தை சொல்றாரு. கானானிய ஸ்திரீ, அந்நிய தேவன் இல்லாத மனுஷனை பிசாசு பிடிச்சு கொல்லுது இல்லையா? ஜெப ஆலய தலைவன், அவன் ஜெப ஆலயத்துக்கு தலைவனா இருப்பான், ஆனா கர்த்தருக்கு தலைவனா இருக்க மாட்டான். கர்த்தருடைய கூட்டத்துக்கு ஒரு தலைவனா இருக்க மாட்டான். ஜெபாலயங்கள்ல இருக்கிறதுனால அவங்களெல்லாம் பேய் பிடிக்காதுன்னு கிடையாது இல்லையா? தெய்வம் இல்லாத எந்த ஆலயத்துல போனாலும் பிசாசு பிடிக்கும். ஆமென். நம்ம போனாலும் பிடிக்கும், அங்க இருக்கிறவனையும் பிடிக்கும். இப்படி ஜெபாலய தலைவர்களையும் பரிசேயர்களையும் கானான ஸ்திரீகளையும் பிசாசு பிடிச்சு கொண்டு வந்துருச்சு. இதனாலும் மனுஷனுடைய பிராணங்கள் அதிகமா இஸ்ரவேலுக்குள்ளே போயிட்டு கொண்டிருந்துச்சு. 4வது பாயிண்ட், நீதிமொழி 13:3. இந்த ரெண்டையும் ஏன் நான் உங்களை பைபிளை வாசிக்க சொல்றோம்னா, இந்த மரணங்கள் எல்லாம் நம்ம பெருசா கேட்டது கிடையாது, அதனால கேட்க போறோம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். அவர் சொல்றாரு, நிறைய பேர் எப்படி செத்து போயிட்டாங்கன்னா, பிராணன் எப்படி போச்சுன்னா, வாயை விரிவாய் திறந்தாங்கன்னா. அப்படின்னா எப்படின்னா, அதாவது வாய காக்காம, வாய்க்கு ஒரு கட்டு போடாம எல்லாவற்றையும் ஃப்ரீயா பேசிடுறது, ஒரு பயம் இல்லாம என்ன வேணாலும் பேசி விட்டுருவாங்க. இதனால அவன் கலக்கம் அடைவான் இருக்குது. என்ன கலக்கத்தை மேல போட்டிருக்க, தன் வாயை அடைக்காதவன் தன் பிராணனை காக்க மாட்டான்றது. வாயை எப்படி வேணாலும் பேசிட்டு, ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் பேசிட்டு இருந்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா அந்த மனுஷனை வந்து ஜீவன் எடுத்துட்டு போயிடுவான். உடனே பிசாசுக்கு ஏவி விட்டுருவான், இல்லைன்னா வேற ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுருவான். இப்படி வாயை நம்ம அடக்கலன்னு பலவிதமான பிரச்சனையில நம்ம என்ன பண்ணிடுறோம், மாட்டிடுறோம். கட்டுப்பாடு பேசுறதுனால அவன் கலக்கம் அடைகிற அளவுக்கு பிராண பயத்தை ஏற்படுத்தி விட்டுறான். நிறைய பேருடைய வாயில பார்த்து ஒரு கட்டு இருக்காது, வேகம் வரும்போது பிரசன மாதிரி பேசுவாங்க, அவன் பேசுவாங்க. ஆவிக்குரியவங்களே கிடையாது இதெல்லாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனுஷன் பாடுறதுனால ஆவிக்குரியவன் அல்ல, செபிக்கிறவனால ஆவிக்குரியவன் அல்ல. இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு 100% இல்லைங்க, ஒரு 30% நாம விட்டு கொடுக்காம வாழ்ந்தோம்னா சரியில்லை. ஒரு 30% நம்ம விட்டு கொடுக்கணும். சரி போனா போட்டு, எனக்கு கண்டிப்பா போகும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, பைபிள் சொல்லுது. நான் மரணத்தை நாவில தான் இருக்கு, அதிகாரத்தில் இருக்குது. நாம தேவையில்லாம பேசணும்னு மரணம் எனக்கு வரும். என்னைக்காவது ஒரு மனுஷன் நம்மளை கொலை செய்ய நேரிடும். 3வது பிராணன். 4வது பிராணன் எப்படி போது பாருங்க. சங்கீதம் 54:3. தேவனை தேடாத அந்நியன், கொடியன், பகையன் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். எதுக்கு? லாபகரமான காரியங்களுக்கு இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, உலகத்துல கொடிய இருக்கான், பகையன் இருக்கான், பிராணன் இருக்கிறான், அந்நியன் இருக்கிறான், கடவுளை தேடாத மனுஷன் இருக்கான். இவனுக்கு எல்லாருக்குமே லாபகரமான விஷயம் தேவை, பணம் தேவை, பொருள் தேவை. அதுக்காக என்ன பண்ணிடுறான், மனுஷனை கொண்டுட்டு பொருள் எடுத்துட்டு போயிடுறான். இப்படி பிராணன் வாதையினாலையும் பிசாசினாலையும் அந்நியனாலையும் சொந்த வாயினாலும் பிராணங்கள் போய் கொண்டிருக்கும் போது தாவீது சொல்றாரு, பிராணன் பல வழியில போய் கொண்டிருக்கும் போது என் பிராணனை மட்டும் கர்த்தர் பாதுகாத்தார். என் பிராணனை பாதுகாத்தாரே. நம்மளாம் கிட்டத்தட்ட அப்படிதான் பாருங்க. நம்மளும் வாய்க்கெல்லாம் என்னைக்கோ செத்து இருக்கணும், வாயா வச்சிருக்கேன் நம்மலாம். அதுல முக்கியமா பெண்கள் 100 ஆண்களுடைய ஒரு வாய் ஒரு பெண்களுக்கு கொடுத்துருக்கு. சில பெண்களுக்கு அந்த ஊருடைய மொத்த வாயும் கொடுத்துருக்கு. அப்படி திட்டுவாங்க. சில பேர் சண்டை போடும்போது கதவை திறந்து அந்த கிரில்ல தான் சண்டை போடுவாங்க. வெளியே கிரில் வச்சிருப்பாங்க, அதுல இருந்து கத்துவாங்க. அதுல இருந்து கூட அப்படி நேரம் அப்படியே இருக்கு, வரிசையா ரோட்ல அப்படி கிரில்ல சாஞ்சி 4 பேர் திருற மாதிரி கத்துவாங்க. அப்படி பாக்குறீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்க நீங்க. தாவீது சொல்றாரு, நான் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தேன், ஆனா கர்த்தர்ட்ட போன போது கொஞ்சம் கொஞ்சம் என் கேரக்டரை மாத்த ஆரம்பிச்சேன். ஆத்துமாவை கர்த்தர் ரசிச்சிட்டாரு. இப்ப சொல்லிட்டாரு, என்னை பாதுகாத்தாரு. நான் சரியாகல, நான் சரியாகிறதுக்கு முன்னாடி என்னை பாதுகாத்தாரு. அதனால அவர் எந்த காரணத்தை கொண்டும் நீ மறந்துடாத. ஆமென் சொன்னீங்களேன். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பாடு, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டம்.
நோய் நொடி கலக்கம். நான் சில பேர்லாம் பல முறை சாக போயிருக்கிறாங்க. இனி சத்ததான் வாழ்க்கை. ஆனா கடவுள் ஜீவனை கொடுத்திருப்பாரு. ஜீவனை வாங்கின மறுநாள் அதை மறந்து போயிடுவாங்க. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. பசி பட்டினி குடும்ப பிரச்சனையா இருக்கும், பணம் இல்லாத பிரச்சனையா இருக்கும், கடவுள் மாற்றிருப்பாரு. அன்னைக்குதான் அவன் அதை விட ஆசைப்படுவான். சுகம் கிடைச்சவன அப்படியே கர்த்தரை விட்டு போயிடுவான். எல்லாருக்கும் அந்த மைண்ட் இருக்குது. இவர் சொல்றாரு, தாவீது நீ அப்படி கூடாது. தேவனாய் கர்த்தர் ஒருவரை தான் நீ பணிந்து கொள்ளணும், அவர் ஒருவர் தான் துதிக்கணும், அவர் ஒருவர் தான் பாடணும். அப்படி ஸ்ட்ராங்கா இருன்ற என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டாருன்னு இப்படி பல பிராணன்கள் நம்ம போயிருக்குது. மீட்டாரு. தாவீது சும்மா சொல்லல, என் பிராணனை எல்லாம் அவர் காப்பாத்தினாரு, நீ அவரை மறந்துடாத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மறக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கிறான், செஞ்ச விஷயத்தையும் மறக்க கூடாது. மறக்கணுங்கிறது என்னதுன்னா, தெரியாத விஷயத்த அல்ல, தெரியாத விஷயத்தை யாரும் மறக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் தோன்றாமல் மறக்க முடியாது. இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்குது, இப்ப சொல்றான் வந்த விஷயத்த மறந்துடாது. சுகம் தந்ததை மறக்க கூடாதுன்னு சொல்லல, சுகம் இவன் அடைவதற்கு ஏதோ ஒரு விஷயம் இவனுக்குள்ள முதல்ல வேலை செஞ்சிருக்குது. அதைத்தான் சொல்றான், உன் தேவனாய கர்த்தரை பரிசுத்தர ஆத்மாவே ஸ்தோத்தரிக்க மறந்துடாது. அது எங்க கொண்டு வரன்னு, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு மறந்துடக்கூடாது, துதிக்கிறதுக்கு மறந்துடக்கூடாதுன்றார். நோயில இருந்த இப்ப சுகமாயிட்டு அதை மறந்துரு. நோயில இருந்ததை மறந்துடுது, சுகம் கிடைச்சதை மறந்துடுது. ஆனா துதிய மறந்துடாத, கர்த்தருக்கேற்ற துதிய நீ என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஏன்னா நோயை எண்ணும் போதெல்லாம் மனசுல கஷ்டமா இருக்கும், சுகம் கிடைச்சதை எண்ணுனா எங்கேயாவது போக வேண்டியது இருக்கும். அதனால கர்த்தரையும் அவரை துதிக்கிறதையும் என்ன சூழ்நிலை கொண்டு இனி ஒரு காலம் மறக்க கூடாது. ஏன்னா உனக்கு சுகம் கிடைச்சது துதிக்கிறதுனால, சுகம் கிடைச்சது ஜெபிக்கிறதுனால, இனி சுகத்தையும் ஜெபத்தையும் நீ ஒரு காலமும் எந்த காரணத்தையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா அதனாலதான் நல்லா இருக்க. எப்படி அதை செய்யணும், எப்படி தாவீது அந்த சுகத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டான், எப்படி பிசாசில் இருந்து அவன் பிராணன் காப்பாற்றப்பட்டுச்சு, வாதையிலிருந்து காப்பாற்றப்பட்டுச்சு, அந்நிய ஜனங்கட்டத்தை எப்படி காப்பாற்றப்பட்டுச்சு. அவர் சொல்றாரு சங்கீதம் 54:6 அற்புத விதமா இருக்கு. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். அவர் சொல்றாரு கர்த்தர்ட்ட எப்படி இவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னா உற்சாகம் அப்படின்றாரு. அத சொன்னேன், எந்த விதமான கட்டுப்பாடும் இன்றி கர்த்தரிடத்துல கர்த்தரை அவன் துதி செய்வான்றது. ஒரு கட்டுப்பாடு கூட அவன் இருக்காது. ஒரு முறை அவருடைய மனைவி சவுலுடைய பெடாட்டி சொல்றான், நீ ஆராதிச்சது சரியில்லை. அதுக்கு அவர் சொல்லுவாரு, அப்படி பேசாது. இந்த மாதிரி நான் தேவத்தை ஆராதிக்கும் போது தட்டுக்கு மேல இருந்து நீ உத்து பார்த்ததை நான் பார்த்தேன், நீ என்னைய பார்த்து மூணு சுழிச்சதை நான் பார்த்தேன், உன்னை பார்த்ததுனால என் இருதயத்துக்கு ஒரு விதமான பயமும் கட்டும் வந்துச்சு. நான் அந்த கட்டை பார்த்துட்டு என் உற்சாகத்தை நான் குறைக்கல. நான் எப்படி ஆராதிக்கும் போது ஏதோ ஒரு மனுஷனை இருதயத்தை கட்டுக்கிறான், ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன கட்டுக்குது. இப்ப சொல்றாரு, நான் எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கும் இல்லாதவனாய், எந்த விதமான கட்டை அவிழ்த்தவனாய் நான் தேவ சமூகத்துல உற்சாகத்தோடு கூட நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஏன்னா கட்டுப்பாடுகள் உற்சாகத்தை குறைக்கும். நம்மளோட பிசாசு பிரச்சனைகளை எதுக்கு கொண்டு வருதுன்னா, அது எல்லாமே ஒவ்வொரு கட்டு தான். அந்த கட்டுகளை கொண்டு நம்மளோட வாழ்க்கையில நம்மளை வச்சு இருதயத்தை கட்டும் போது நம்ம என்ன செய்யணும், உற்சாகம் அந்த பீறிட்டு எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அகப்பட்டு விடுறோம். இப்போ அவர் சொல்றாரு, எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் கர்த்தரை மிகவும் ஒரு பலத்தோடு கூட நீங்கள் ஆராதிக்க வேண்டுன்றார். அது அந்த ஒரு பலம் எப்படி வரும்னா, ஒண்ணு சத்தம் போடுறதுனால வரும், இன்னொன்னு மனுஷனை பார்க்காம மனுஷனை மதிக்காமல் இருக்கிறதுனால வரும். நீங்க மனுஷனை ஒரு பொருட்டா எண்ணிட்டு உங்க சத்தத்தை குறைச்சாலே உங்களுக்கு உற்சாகம் குறைஞ்சு போயிடும். இந்த ரெண்டும், ஒண்ணு உங்க வாயிலிருந்து வர்ற சத்தம் பலமா இருக்கணும், இன்னொன்னு தேவ சமூகத்துல வந்தோன்னா மனுஷனை மதிச்சுட்டு கூட, மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு கடவுளை பின்னுக்கு தள்ளக்கூடாது. கடவுளை முன்னுக்கு வச்சுட்டு மனுஷனை தேவ சமூகத்துல பின்ன வச்சு உரத்த சத்தத்தோடு கூட கர்த்தரை பாடும்போது ஒரு உற்சாகத்தின் ஆவி உங்களுக்குள்ளாக இப்படி வேலை செய்யணும். சும்மா இருந்துடக்கூடாது. அவனும் கர்த்தரை ஒரு மனுஷன் கர்த்தருக்கு தேவை. அவன்
சகல பிசாசுடைய கட்டுகளை தாண்டி அவன் கர்த்தரை துதிக்கிறான். பற்று ஒரு மனுஷன் நல்ல ஒரு சுகத்தை தக்க வச்சு கொள்ளணும், தன் பிராணனை தக்க வச்சு கொள்ளணும்னு எப்பவும் வாயில ஒரு உற்சாகத்துடைய பலன் எப்பவும் இருக்கணும். அல்லேலூயா அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ஆவேசத்தோடு கூட பூக்கூர்லிட்டு கர்த்தரை துதிக்கிறவனா இருக்க வேண்டும். இந்த ஸ்டைலிஷ் எல்லாம் பார்க்க கூடாது தேவ ஆராதனையில. தேவனுடைய ஆராதனை ஸ்டைலிஷ் கிடையாது. தேவனுடைய ஆராதனை வந்து உற்சாகம். அந்த ஸ்டைல் வேண்டாம். இருக்கிறவங்க வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா ஒரு உற்சாகத்தோடு கூட அதை நெஞ்ச நிமித்தி கர்த்தரை ஆராதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கின்றார். 2 Corinthians 9:7 இந்த வார்த்தை ரொம்ப அதிகமா இருக்கு. விசாரணத்தினால அல்ல, கட்டாயத்தினால அல்ல அப்படின்னு. அதாவது விசனம்னா என்னது அப்படின்னா, ஆர்வமற்ற சூழ்நிலையில கர்த்தரை ஆராதிக்க கூடாது, தயக்கத்தோடும் கூட கர்த்தரை ஆராதிக்க கூடாது. அதை தயங்கி கடமைக்கு அப்படி சும்மா ஆராதிக்க கூடாது. ஆர்வமற்ற சூழ்நிலை, அதாவது கொஞ்சம் சோர்ந்து போய் அப்படியும் ஆராதிக்க கூடாது இல்லையா? அப்புறம் சொல்றாரு கட்டாயத்தினாலும் அல்ல, அதாவது நிர்பந்தம் பண்ணப்பட்டும் அல்ல அப்படின்றாரு. சில பேர்லாம் ஆராதிக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா? பிள்ளைங்களை அம்மா கூட்டு வரும், அப்பா கூட்டு வரும், ஆராதின்னு சொன்னா தகப்பன் அடிப்பாரு, அம்மா பேசணும், அப்படி ஆராதிப்பாங்க. இருதயம் வேற செய்ய, வாய் படுத்துக்கும், இருதயம் அப்படியே ஒட்டுக்கிடும், பிசாசோட ஒட்டுக்கிடும். உள்ளுக்குள்ள கர்த்தரை நோக்கி ஆராதிதான். அம்மா அடிக்கும், அப்பா அடிக்கும், இருதயத்துல பேசிக்கிட்டு கைத்திட்டு. அவர் சொல்றாரு நிர்பந்தத்தினால் அல்ல, நிர்பந்தம் பண்ணி ஆராய்ச்ச கிடைக்காது, விசனத்தினால் அல்ல, ஆர்வமற்ற சூழ்நிலை ஆராய்ச்சலும் கிடைக்காது, தயங்கி பாடணும் கிடைக்காது. தெய்வத்தை ஆராதிக்கிறது இப்படி தயங்கி கட்டாயம் நிர்பந்தம் இல்லையா, ஆர்வமற்ற சூழல்ல இப்படி ஆராதிக்க கூடாது. உற்சாகமா கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அந்த வசனத்தில் இருக்கு. அதை கொடுக்கறதுன்னு பைசா மட்டும் கழிச்சு சொல்றது கிடையாது. நம்முடைய துதிகளையும் சொல்றாரு, பலிகளையும் சொல்றாரு. உற்சாகமா கொடுக்கணும். இந்த உற்சாகத்துல ஒரு எஃபெக்ட் என்னன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். நீ உற்சாகமா கர்த்தரத்துல துதிகளை செலுத்தினா உங்களுடைய சரீர பலவீனத்தை நீங்கள் மறந்து விடுவீர்கள். இந்த பலவீனம், சரீரம் பலகீனமா இருக்குன்னு எப்படி, சரீரம் பலகீனமா இருக்குன்னு எண்ணுறேன், சரீரம் பலகீனமா இருக்குன்னு யோசிக்கிறேன், சரீரம் பலகீனமா தான் இருக்குன்னு நான் அதை தெரிய வருது அப்படின்றமே. அது என்ன அப்படின்னா, என்னுடைய ஆத்மா, என் ஆத்மா இதெல்லாம் ஆலோசிக்குதுன்ற. என் சரீரம் பலகீனமா இருக்குது, என் சரீரம் பலகீனமா இருக்குது. இப்போ நான் மெய் மறந்து உற்சாகமாய் ஆராதிக்கும் போது என் சரீரத்தை குறித்திருக்கிற தவறான எண்ணங்களை நான் விட்டு விடுகிறேன். நான் ஆராதிக்கும் போது, நல்ல உற்சாகத்தோட தேவத்தை ஆராதிக்கும் போது என் மனசு தான் என்ன செய்யுது, என் சரீரத்தை கட்டுப்படுத்துது, என்னுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்துது. எல்லாமே நம்முடைய சிந்தையில தான் வருது. இப்ப என் சிந்தை என் சரீரத்தை விட்டுட்டு தெய்வீகத்துக்குள்ள பூந்துட்டுன என் சிந்தையும் அந்த நேரத்துல ஓய்வு பெறுகிறது, என் சரீரமும் பலகீனத்திலிருந்து ஓய்வு பெறுகிறது. நீங்க எப்போ சிந்திக்கிறீங்க, எனக்கு உடம்புல பிசாசு இருக்கு சொல்றீங்களே, இந்த சிந்தையினாலதான் அது இருக்குது. அது சிந்தையில இருந்தா, சிந்தை தான் பிசாசை, அதுலதான் அட்டாக் பண்ணுது. இப்ப அந்த சிந்தையில எனக்கு பிசாசை இல்லைங்கிற ஒரு மன போக்கு வந்துருச்சுன்னா என் சரீரம் கியூர் ஆயிரும். சுகமாக்குறதுல ஒரு பயங்கரமான வித்தை என்னதுன்னா, என் சிந்தையில நான் எதை முடிவு பண்றேனோ அதுதான் இந்த சரீரத்துக்கு வேலை செய்யும். பிரஷருக்கு இல்லைன்னா சுகருக்கு டெஸ்ட் பண்ண போறீங்க, உண்மையிலே உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு பிரஷரா சுகரான்னு தெரியாது. நிறைய பேருக்கு பிரஷர் சுகர் இருக்கிறது தெரியாம போய் டெஸ்ட் பண்ணாங்க. டாக்டர் சொன்ன பின்னாடி எனக்கு சுகர் இருக்குதுன்னு உன்னை டெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஆத்மாவுக்கு புகுத்தின பின்னாடி தான் நீங்க அதை நம்புறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனா நம்ப இல்லை. ஆனா ஒரு டெஸ்ட் பண்ணி உங்க ஆத்மாவுக்கு சொன்ன பின்னாடி நம்புறீங்க பாருங்க. அப்போ ஆத்மாவில ஏதோ ஒண்ணு வந்த பின்னாடி தான் எனக்கு ஒரு நம்பிக்கை அதை குறித்து வருகிறது. இப்போ உங்க ஆத்மாவில உற்சாகத்தோடு தேவனை துதிக்கும் போது தேவன் என்ன விடுதலையாக்குறார், நான் நல்லாகி விடுறேன், நல்லா இருக்கிறேங்கிற ஒரு எண்ணம் உள்ள உட்புகுந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய பலவீனம் என்னை விட்டு அகன்று போய் விடுகிறது. என் மென்டாலிட்டியை தான் பிசாசு என்ன செய்த நோயில பிடிக்கிறது. என் மனசு என் சரீரத்துக்கு இடம் கொடுக்கலன்னா என் சரீரத்தால எதுவுமே செய்ய முடியாது.
நான் நடக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கணும், நான் இருக்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்கணும். என் மனசு என்ன எண்ணுதோ அதுதான் என் சரீரத்துக்கு நடக்கிறது. அப்போ என் சரீரத்துல என்னை விட்டு நோய் போய்விட்டதுங்கிற எண்ணத்தை நீங்கள் கொடுக்கிற வரைக்கும் தேவத்தை ஆராதிக்கணும். அந்த ஆராதனை காய்ச்சலோட வந்திருக்கீங்களா, என் சரீரத்துல காய்ச்சல் இல்லைங்கிற எண்ணம் வருகிற வரைக்கும் நீங்க ஆராதிக்கணும். அந்த ஆராதனையை பண்ணும்போதுதான் உங்க சரீரத்துல இருந்து பலகீனம் வருது. என் எண்ணத்தை திசை திருப்பணும். ஃபர்ஸ்ட் நான் ஆராதிக்கும் போது நல்லா நிறைய கவலையோட தான் வருவேன். சர்ச்சுக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை சரி, வேலைக்கிழமை சரி, நிறைய பிரச்சனையோட தான் வருவேன். ஆனா நீங்க ஆராதிக்கும் போது, ஆராதனை முடிஞ்ச உடனே என் மனசுலையும் சரி, என் சரீரத்திலையும் சரி, நிறைய பிரச்சனைகள் மாறி போயிருக்கும். ஏன்னா என் எண்ணத்தை தேவ சமூகத்துல உற்சாகத்தோடு துதிக்கிறதுனால என் பலகீனமான எண்ணங்கள் என்னை விட்டா கண்டு போகிறது. அப்ப அப்படி சொல்றாரு இல்லையா? கட்டாயமா நிர்பந்தம் பண்ணப்பட்டு சோர்ந்து போய் ஆராதிச்சீங்கன்னா உங்க ஆத்மாவுக்கு வேலை செய்யாது. உற்சாகமா தேவத்தை ஆராதிக்கும் போது சரீரத்துல வேலை நடக்குது. உற்சாகமாய் தேவனுக்கு பலியை கொடுப்பது தேவனுக்கு பிரியம். அந்த மனுஷனை பார்த்துட்டு அவனுடைய ஆத்மாவில ஏற்படுகிற மாற்றத்தினால அவன் சுகமாகிறது ஒண்ணு, உற்சாகமாய் கர்த்தரை துதிக்கும் போது தேவன் பிரியப்பட்ட அவன் சரீரத்தில் இருக்கிற நோய்களை பிராணனை காப்பாற்றுறது இன்னொன்று இருக்குது. ரெண்டு வேலை செய்யுது. நிறைய பேர் நான் அடிக்கடி இது உணர்ந்திருக்கேன். நல்ல தேவ சம்பந்தத்தை ஆராய்ச்சிட்டு போனா நோய் இல்லாத மாதிரியே போவேன். ஒரு 2 நாள் கழிச்சோட நோய் மறுபடியும் வந்துடும். இங்க நல்லா ஆராய்ச்சிட்டு இருக்கும் போது 3 நாளைக்கு நல்லா இருக்கும். வீட்டுக்கு போன கவலைகள் வந்த உடனே அப்படியே படுத்துருவோம் நோயோட. நான் அப்போ தேவ சமூகத்துல உற்சாகம் ஆராதிக்கும் போது நோய் போன மாதிரி ஒரு எண்ணம் வருது. கடைக்காரங்களும் பிரச்சனைக்காரங்களும் நோய்களை பற்றி கேட்கும் போது நோய் வந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருது. இப்ப நான் சொல்றேன், அப்ப தேவ சமூகத்தை நீங்க உற்சாகமா தேவனை ஆர்ப்பரிக்கும் போது உங்களுக்குள்ளாகவே ஒரு மாற்றம் எண்ணத்துல வருது. அது தேவனுக்கு பிரியமா இருந்து, ரெண்டாவது உங்க சரீரத்தையும் சுகமாக்கி விட்டுறாரு. எனக்கு கால் வலியில நிக்க கூடாது, எனக்கு குறுக்கு பிடி நிக்க கூடாது, எனக்கு மண்டல பிரச்சனை நிக்க கூடாது. நான் உற்சாகத்தோடு எல்லா சூழலையும் நான் தேவத்தை ஆராதிக்கும் போது என் மனசு முதல்ல மாற்றப்பட்டது, ரெண்டாவது சரீரத்தை தேவன் மாற்றி விடுகிறார். இப்படிதான் தாவீது துதிக்கிறது இல்லையா? தாவீதுடைய துதியெல்லாம் வேற மாதிரி இருக்கு. அடிச்சு கரையறவர்களாம் அலைகள் கொந்தளிக்கிறது போல, பெரும் காற்றுகள் பலமாய் வீசுகிறது போல அவருடைய ஆராதனை இருக்கும். ஒருக்கா இங்க நின்னாருன்னா ஒருக்கா அங்க நிற்பாரு. அப்படித்தான் அவருடைய ஆராதனை இருந்துச்சு. அந்த மாதிரி அவரு அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தோடு கூட அவரு துதிப்பார். தேவ சமூகத்துல போனா 1000 பிரச்சனை இருக்கும். தேவ சமூகத்துல போய் தாவீது தேவத்தை பாடி உற்சாகத்தோடு ஆராதிக்கும் போது மக்களுடைய பார்வையில எப்படி இருக்கும்னா, அவனுக்கு என்னத்தை பார்க்கணும், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதனால அப்படி ஆராதிக்கிறான். நம்ம எல்லாம் 1000 பிரச்சனை சுமக்கிறோம், அதனால தாவீது வேற நம்ம வேற. தாவீது பிரச்சனை இல்லாம ஆராதிக்கிறான், பிரச்சனை இருந்தா ஆராதிப்பான். உண்மையில எல்லாரும் பார்க்கலும் தாவீது நிறைய பிரச்சனை. தாவீது எழுதின பிரச்சனைகளை மனுஷனோட வாயில இவ்வளவு பிரச்சனை இருக்குதான்னு மனுஷனுக்கு தெரியாது. அவ்வளவு பிரச்சனையை சங்கீதத்தை எழுதி வச்சிருக்கிறார். எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை, பொண்டாட்டினால பிரச்சனை, பிள்ளைனால பிரச்சனை, எத்தனை பொண்டாட்டி கட்டினாரோ அத்தனை பொண்டாட்டினால பிரச்சனை, எத்தனை பிள்ளை பெற்றாரோ அத்தனை பிள்ளைனால பிரச்சனை, எத்தனை போர்ச்சேவர் பிரச்சனை இருந்தாரோ அத்தனை போர்ச்சேவர் பிரச்சனை, எத்தனை பிசாசு அன்னைக்கு ஊர்ல இருந்துச்சு அத்தனை பிசாசுனால பிரச்சனை, எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்களோ அத்தனை ராஜாக்கள் மூலமா பிரச்சனை. இப்படி எல்லா பிரச்சனையும் வச்சிருந்தாரு. ஆனா அவர் ஆராதிக்கிற சூழலை பார்த்தா ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி அவர் ஆராதிப்பார். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்கும். யாருக்காவது சின்ன ஒரு காய்ச்சல், யாருக்காவது வீட்டுல புருஷன் பிரச்சனை, யாருக்காவது சின்ன ஒரு பாவ பிரச்சனை, தொழில் இல்ல, ஆளுக்கு 5 பைசா போவாத ஒரு பிரச்சனை வச்சுட்டு ஸ்தோத்திரம் யேசுநாதா, ஆராதிச்சுட்டு போனா அப்புறமா நீங்க போகும்போது ஃப்ரெஷ்ஷா தான் போகணும். அதான் சொன்ன, உங்க பாரங்கள் எல்லாம் என்னிடத்துல இறக்கி வைங்க, என் நுகத்தோடு கூட கட்டப்படுங்க. இதெல்லாம் என்னதுன்னா, அங்க பாரத்தோடு வர்றவன் இங்க இருந்து போகும்போது பாரமா போகக்கூடாது. அந்த அளவு உன்னுடைய ஆராதனை இருக்கணும். இனி ஃபர்ஸ்ட் உற்சாகமாய் ஆராதிக்கிற, இல்லைன்னா சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் தேவ ஆராதிக்கிற அந்த பழக்கத்தை கொண்டு வந்த பின்னாடி இப்போ அதை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்ற ரிவ்யூ கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு படங்கள் வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க. படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து சில பேர் அழுவோம். நானே அழுதுட்டேன். பீஜியம் நல்லா இருந்துச்சு, ஃபைட்டு சூப்பரா இருந்துச்சு, கதை அந்த அம்மா பாசம் சூப்பரா இருந்துச்சு, தங்கச்சி பாசம் சூப்பரா இருந்துச்சு. அவனுக்கு சிந்தை இல்லை, அவன் சைக்கோ எப்பிலிசியா நோயில இருக்கிறான்.
அது ஒவ்வொன்றும் டிவியில பலமுறை கட் பண்ணி எடுக்கிறது, கேமரா கட் பண்ணி நிஜம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே பைத்தியக்காரன் அழுவானும். அது ஒரு பக்கம் இருக்கு, நம்மளுக்கு தான் தெரியாது நிஜம் இல்லைன்னு. நம்ம திரைச்சீலைக்கு பின்னாடி முன்னாடி போட்டு எடுக்கிறது இல்லையா? ஒவ்வொரு மெயின் ஆக்டரும் 150 படம் நடிக்கிறான், கிட்டத்தட்ட 2000 படங்களை செத்துடுறான், மறுநாள் வாடுறான். அது கூட புத்தியில நமக்கு உணர முடியாது, ஃபீல் பண்ணி அழுறது நிறைய பேர். போன படத்துல செத்தான், இந்த படத்துல சாபம் வாரான். அப்பவுமே யோசிக்கான, போன படத்துல செத்தானே திருப்பி வாரானே. உண்மையாட்டே மனுஷன் பிராணம் மீட்கப்படுகிறது, காப்பாற்றப்படுகிறது, மகிழ்ச்சிகரமான ஒரிஜினல் காரியம். இதுக்கு யாரும் சந்தோஷப்படுற கிடையாது, இதுக்கு யாரும் அழுவுறது கிடையாது. இதுல ஆர்ப்பரிக்கின்றாரு, இது பிராணனை மீட்குங்கிறாரு, இதுக்கு ஒன்றும் ஒரு ஆக்ஷனே கிடையாது. அப்படியே உண்மையாட்டே இருக்கு. சங்கீதம் 68:19 உற்சாக பலியை எப்படி செலுத்தணும்? என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இல்லையா? எல்லா நாளும் கர்த்தரை உற்சாகத்தோடு கூட ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்றார், எல்லா நாளும் இல்லையா? சங்கீதம் 72:15 சொல்லும், தேவனை பற்றி சொல்லுது, அவர் என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுகிறவர். தேவத்துடைய கேரக்டர் எழுதுது. எல்லா நாளும் ஸ்தோத்திரத்தை வேண்டும் என்று அவர் ஆசைப்படுறாரு. உங்ககிட்ட கேட்கிறார், நீ எல்லா நாளும் இங்க தேவத்திட்ட போய் உற்சாகத்தோடு துதிக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு. இதை செஞ்சுட்டாலே போதும், கண்டிப்பா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். எல்லா நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக போட்டுட்டு சங்கீதம் 68:19 72:15 சொல்றாரு, தேவனை பற்றிய கோட்பாடு சொல்றாரு, அவருக்கு எல்லா நாளும் அதை செலுத்தணும். நான் என்ன சொல்றேன்னா, எல்லா நாளும் உங்களுக்கு சாப்பாடு சாப்பிடுறீங்க இல்லையா? காலையில எந்திரிச்ச உடனே சில பேருக்கு டீ ஸ்மெல் கிடைச்ச உடனே, காபி ஸ்மெல் கிடைச்ச உடனே பெட்டு ஓட்டி இறங்கி போய் அடிக்குதா இல்லையா? இல்லையா? சில பேருக்கு பால் அப்படி கொமன்னு வரும்போது மொப்ப முடிச்சு போய் சாப்பிடுறோமா இல்லையா? வயிறு கேக்குதா இல்லையா? எல்லா நாளும் வயிறு கேக்குது பாருங்க, வயிறு கேக்குதா இல்லையா? கேக்குது. எல்லா நாளும் பல்லும் தொண்டையும் கேக்குது, பேஸ்டும் பிரஸ் வேணும்னு கேக்குதா இல்லையா? ஒரு நாள் வச்சாலே அவுட்டு, யார் பக்கத்துல வர மாட்டா. அப்படி போலதான் சொல்றாரு, உற்சாகமா நீங்க துதிக்க கத்துக்கொண்டீங்க, இது என்ன பண்றீங்க? அது எல்லா நாளும் பண்ணுங்கன்ற, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடாத எதுக்கும். அப்படி சொல்லிக்கிட்டு 72:15 சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணும், இடைவிடாமல் பண்ணுங்க. அதாவது இடைவிடாமல் கேப்பே இருக்க கூடாது. ஒரு நாள் கூட தேவத்துக்கு கேப் இல்லாம நீங்க தேவத்தை ஜெபிக்க வேணும்ன்றார். இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு எனக்கு பிரச்சனை, இன்னைக்கு எனக்கு பாடு, இப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கே கொண்டு வரக்கூடாது. உற்சாகமா முதல்ல தேவத்தை துதிக்க கத்துக்கொள்ளணும். அது ரெண்டாவது, எல்லா நாளும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லா நாளும் தேவத்தை ஜெபிக்கணும். இப்ப சொல்றாரு, உன் பிராணன் கண்டிப்பா அழிவுக்கு நீங்கி காப்பாற்றப்படும். ஒரு நாள் கூட விடாத, அந்த ஒரு நாள்ல பிசாசு உள்ள ஏறிடும். பிசாசு வர்றதுக்கு 1000 நாள் தேவையில்லைங்க, ஒரு செகண்ட் பேர். நம்ம என்ன சொல்லுவோம் பாருங்க, தெய்வத்துக்கு ஒரு செகண்ட் பேர் எதை வேணாலும் செய்வாரு. நான் சொல்றேன், தெய்வம் நம்மகிட்ட செய்யாம போனாலும் இந்த பூமியில பிசாசு ஒரு செகண்ட் நம்மளுக்குள்ள ஏறிடும். என வேதம் சொல்லுது, அது உட்புகுருவான். பிசாசை பத்தி பேசும்போது பைபிள் சொல்லுது, அவன் உட்புகுரும். எந்த வழின்னு சொல்ல முடியும், காயம் இல்லாமலே உள்ள வந்து நம்மள வாழ்நாள் முழு குறைஞ்சு விட்டுறாரு. எல்லா நாளும் கர்த்தரை ஸ்தோத்தரிச்சு, எல்லா நாளும் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது இதைத்தான் சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கும் போது எதை கூட்டி சொல்றாருன்னா, என்னைக்கோ ஒரு நாள் கர்த்தரா ஸ்தோத்தரிக்க சொல்லல, என்னைக்கோ ஒரு நாள் பரிசுத்தரை ஸ்தோத்தரிக்க பண்ணு சொல்லல, இடைவிடாமல் எல்லா நாளும் கர்த்தரை ஓய்வின்றி பரிசுத்தருடைய நாமத்தை எல்லா நாளும் பண்ணிட்டு இருந்தார். கண்டிப்பா ஒரு நாளைக்கு உன் விடுதலை உன் பக்கத்துல வந்து நிக்கின்றார். பெரியன்னு சொல்றாரு, 21 வயசுல பிரசங்கம் பண்ணேன், 31 வருஷம் இப்போ நான் பிரசங்கம் பண்றேன். இப்போ 60 வருஷம் பிரசங்கம் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு 7 வருஷம் 50 வருஷம், அது 20 வருஷம் 25 வருஷம் ஓயாமல் பிரசங்கம் பண்ணி ஓயாமல் தெய்வ சமூகத்துல இருந்த பின்னாடிதான் இந்த அற்புத செயல்கள் நடந்துச்சு. ஒரு நாள் பண்ணதுனால அல்ல, ஒரு நாள் தியானிச்சதுனால அல்ல, ஒரு நாள் பைபிள் நல்லா இருந்ததுனால அல்ல. நான் சொல்லுவேன், பைபிள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும், ஜெபம் நல்லா இருந்தாலும் ஜெபம் நல்லா இல்லாம போனாலும், துதி நல்லா இருந்தாலும் துதி நல்லா இல்லாம போனாலும், ஓயாமல் உன்னுடைய இடைவிடாமல் உன்னுடைய ஜெபத்தை நீ பிடிச்சுக்கின்ற. எல்லாத்துக்கும் லீவு கொடுக்கணும், தேவத்தை ஸ்தோத்தரிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் லீவு கொடுக்க கூடாது. 72:19 அவருடைய மகிமை பொருந்தும் நாமத்திற்கு என்னாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே சொல்றாரு, மகிமை பொருந்திய நாமம், எல்லா அற்புதங்களும் செய்யற நாமம், பிராணனை அழிவுக்கு மீட்டு காப்பாத்துகிற நாமம், அப்படிப்பட்ட நாமத்துக்கு எல்லா நாளும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை மாதிரி கொடுத்துட்டாரு.
அதை பண்ணியான்ற. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கடவுளா, ஐ லவ் காட், நல்லா சொல்லுவாங்க எனக்கு கடவுள் நல்லா பிடிக்கும், நான் அந்த பாசம் தெரியும் இந்த பாசம் தெரியும். சின்ன 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 காரியங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போக மாட்டாங்க, தெரியும் ஞாயிற்றுக்கிழமையும் போக மாட்டாங்க. அப்ப வாழ்நாள் ஆராதனை வாழ்நாள் ஜெபம் ரொம்ப குறுகியலா தான் இருக்கும். ஏன்னா ஓய்வு நாளையே ஒரு மனுஷன் மிஸ் பண்றான்னு சாதா நாள் அவனுக்கு ஒரு ஒரு கணம் கொடுக்காத நாளா தான் இருக்கும். நிறைய பேர் ஓய்வு நாளே இது பண்ண மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க இப்பதான் பஸ்ல வந்துட்டு இருந்தேன் ரொம்ப கலக்கம் படுத்துட்டு. சில பேர் சொல்றாங்க பிளைட்ல இறங்கினா அதனால எந்திரிச்சு வர முடியல. எவ்வளவு போன் பண்ணா அந்த போன் எடுத்துடுவோம், ஆனா கடலை விட்டு வர்றதுக்கு வர முடியல. இவர் சொல்றாரு விட்டுறக்கூடாது. ஆமென். என்னாலும் சோத்திரம் உண்டாவதாக, ஒரு நாள் கூட விடக்கூடாது. நம்முடைய தேவனாய் கர்த்தர் ரட்சிக்கிற தேவன். தெய்வத்துடைய பேர் என்ன? ரட்சகர். அவர் ரட்சிக்கிறார், அவர் காப்பாற்று. 72 சங்கீதத்தெல்லாம் பின்னாடி படிச்சீங்கன்னா தெரியும். 68 72 படிச்சீங்கன்னா தெரியும். அதுல சொல்லும் அவர் எல்லா நன்மை தருகிறார். தெரியுதுங்க நிறைய பேருக்கு, எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் சொல்லுவாங்க 1 செகண்ட்ல தந்துருவார். அவர் 1 செகண்ட்ல கூட இல்லைங்க, அவர் கண் இமை அவருடைய எண்ணத்துல நம்மளை பத்தி என்னனால எல்லாம் நடக்கும். ஒரு செகண்ட் வேண்டாம், அவருடைய எண்ணத்துல நம்மளை பத்தி குமாரன் ஒரு பாசம் இருக்கிறாருன்னு அவருடைய எண்ணத்துக்கு போனாலே போதும், என் டோட்டல் வாழ்க்கை மொத்தம் சேஞ்ச் ஆயிரும். அது எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த தெய்வத்துக்கு 1 செகண்ட்ல இல்லைங்க, எண்ணத்திலேயே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வத்துக்கு நான் எப்படி வாழ வேண்டுங்கிற வாழ்க்கையை தெரியறது மட்டுமல்ல, அதுல வாழ்ந்து பழக்கப்படணும். அதுதான் முக்கியம். எனக்கும் தெரியும் அவர் ஒரே செகண்ட்லையும் ஒரே நிமிஷத்துல எல்லாம் தந்துருவார். ஆனா என் வாழ்க்கையை, என் ஜெபத்தை, என் துதியை எல்லா நாளும் அவருடைய சமூகத்துல உற்சாகத்தோடு நான் கொடுக்கணும்ன்ற ஒரு மனப்பக்குவம் அதை செய்யறான் பாருங்க. அவன் தான் சொல்லணும் கர்த்தர் 1 செகண்ட்ல எனக்கு எல்லாம் செஞ்சிருவார். அது சாத்தியம். நடக்காத ஒரு விஷயத்த பேசி பிரயோஜனம் இல்லை, நடக்கிற விஷயத்த பேசணும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். என்னை கைவிட மாட்டார் அவர். இவன் நான் சொல்லுவேன் என்னை கைவிட மாட்டார். பசிய பட்டினிய தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல மணிக்கூர் கணக்கான இருந்துருவேன். என்னை கைவிட மாட்டேன்னு ஒரு விசுவாசம். ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய மனுஷன் யாருன்னு இடைவிடாமல் கர்த்தருக்கு ஓயாமல் ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பாருங்க. அதாவதுன்னா எல்லா நேரங்களும் செலுத்திட்டு இல்லை, எல்லா நாட்களிலும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் தெய்வ சமூகத்துல சந்தோஷமா போய், எல்லா நாளும் அநேக பிரச்சனை இருக்கும், ஆனா எல்லா நாளும் சந்தோஷமா போய் தேவனை போய் எல்லாரும் துதிக்கிறான் பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், அப்படிப்பட்ட மனுஷன் ஏடாது கேளு. நீ வரும்போது கர்த்தர் சொல்லிடுவாரு, இவங்க இதை வாங்கி கொடுத்துறியாம கொண்டு போட்டு. கர்த்தருக்காக 1 டம்ளர் தண்ணியை இழந்தாலே, கொடுத்தாலுன்னு சொல்றதை இழந்தாலும் சொல்லுங்க, கொடுக்கறது இழக்கிறது 2 ஒண்ணுதான். கர்த்தருக்காக 1 டம்ளர் கொடுத்தா அவனை நான் மறக்க மாட்டேன்னு சொன்னார். அதுக்கு பேர் இப்படி வைக்கும் நீங்க, கர்த்தருக்கு 1 டம்ளர், கர்த்தருக்காக 1 டம்ளர் இழந்தா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். 1 டம்ளர் தண்ணிக்கே நீங்க கொடுத்தா இழந்தா கைவிட மாட்டாருங்க. கர்த்தருக்காக நீ என்னத்தை இழந்தாலும் கண்டிப்பா அதுல பிரயோஜனம் உண்டு. அதனால சொல்றாரு, உன் மனைவியையோ, உன் புருஷனையோ, வீட்டையோ, நிலத்தையோ, இனத்தையோ, தேசத்தையோ, மதத்தையோ, எதையோ எனக்காக விட்டுட்டு வந்துட்டேன்னு உன்னை நான் ஆசீர்வதிக்காமல் போகவே மாட்டேன். அப்ப நான் சொல்லுவேன், கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிச்சு பாடுவதற்காக, ஒவ்வொரு நாள் வருகிற பிரச்சனையை ஏதோ ஒன்று நீ அவருக்காக அந்த டைமை இழந்துட்டேன்னு கர்த்தர் நல்லா வைப்பார். பாரமானவைகளை கர்த்தருக்காக சுமக்க ஆசைப்படணும். கர்த்தருக்காக ஒருவன் மாம்ச சிலுவைங்கிறது மாம்ச சிலுவையை கர்த்தருக்காக ஒருவன் தூக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் அவனை உயிரோடு கொடுத்தார் எழுப்புவார். சிலுவை இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை அப்படின்னா, பாரம் இல்லாமல் எனக்கு பாவம் மன்னிப்பில்லை. சுகபோகமாய் வாழுறவள் உயிரோடு செத்தவள். எல்லா காரியத்துக்கும் வாழ்ந்துகிட்டு கர்த்தர் கிறிஸ்தவம் அப்படின்னு மேன் கோட்பாடே சிலுவையை தூக்கணும். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் எனக்கு பின்ன வர விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாடி வர கடவுது. எனக்கு பின்னாடி வர்றியா, என்னையும் அறிவா, வேற மாதிரிலாம் வராது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவ சமூகத்துல கொடுப்பதுங்கிறது இந்த பாவத்துக்கு ஒரு சிலுவை மாதிரி இருந்தாது. சங்கீதம் 72:18 இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் சொல்ற ஸ்தோத்திரம் உண்டாவதாகனா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம் சொல்லுங்கயா, நாளுதோறும் சொல்லுங்க இல்லையா? 72:18 இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொன்னாரு.
72:19 அவருடைய மகிமைபொருந்த நாமத்திற்கு எந்நாளும் ஸ்தோத்திரம் உண்டாவதுன்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு 72:18 சொல்றாரு, அவரே அதிசயங்களை செய்கிறார். அதிசயத்தை விரும்புறேன் நான். எனக்கு அற்புதம் நடக்கணும், என் சரீரத்துல ஒரு சுகம் கிடைக்கும், என் போட் நல்லா வரணும், என் வீடு கட்டப்படணும், என் பையன் நல்லா இருக்கணும். அவர் சொல்றாரு, எந்நாளும் ஸ்தோத்திரம் செய், உற்சாகமா செய். இப்பதான் சொல்றாரு, அவர் ஒரே நிமிஷத்துல செஞ்சிருவாரு, 4 நாள் கழிச்சு செய்ய முடியும். அவருடைய எண்ணத்துல என்னது நடந்தாலும் அப்படி நடந்துரும். அவர் பேசாண்டாம், பார்க்காண்டாம், அவருடைய எண்ணத்துல போறதெல்லாம் வெளியே நடந்துட்டே இருக்கும் இல்லையா? அது ஆண்டவரும் சொன்னார். அது இல்லையா, தன் இருதயத்துல இச்சிக்கிறவன் உறுதியோடு விபச்சாரம் செய்தாயிட்டார். என்ன அர்த்தம்? எண்ணத்துல ஒண்ணு நடந்தா அது நடந்துருன்னு அர்த்தம். அவர் சொல்ற, என் குமாருங்கிற எண்ணம் தேவத்துடைய கரத்துல, ஏசப்புடைய கரத்துல போயிட்டுன என் வாழ்க்கை சரியாயிடும். அவர் அதான் சொல்றாரு, நம்முடைய தேவன் ரட்சிப்பருளும் தேவன். அந்த தேவன் இல்லையா, அப்படி சொல்லிட்டு ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகளும் உண்டு இல்லையா, மரணத்துக்கு நீங்கும் வழிகளும் உண்டு. அப்படியே அப்படியே சாக போறோம், அப்படியே எந்திரிச்சிருவான். மரணத்துல இருந்து நீங்கும் வழிகள் அவரிடத்துல உண்டு. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு, மனுஷண்ட வழி இல்ல, மரணத்தை விட்டு போக்குறதுக்கு மனுஷண்ட வழி இல்ல. மனுஷனுக்கு மரணத்தை தருகிற வழிதான் இருக்குது. அது பணத்தை புடுங்கிறதுனாலயோ, பிரச்சனை பண்றதுனாலயோ, பாடுகளை ஏற்படுத்துறதுனாலயோ, பாவத்தை ஏற்படுத்துறதுனாலயோ மனுஷனுக்கு மரணத்தை தருகிற வழிகள் தான் உண்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ மரணத்திலிருந்து விலக்கி நீங்களாக்குற வழிகளும் உண்டு. இவர்